பழனி பாப்பா வாரிசு நானு. டிவிகேல உள்ள இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் 100% உறுதி. சரி, ஓகே. தமிழக வெற்றி கழகத்துடைய திருநள்ளாறு தொகுதியுடைய வேட்பாளர் ராஜா முகமது நேற்று இரவு ஒரு கற்குமுடியை சேர்ந்த முஜமில் என்றவன் தவறான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு உன்னதமான தலைவரின் பெயரை சொல்லி டிவிக்கு உள்ள இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றான். அவன் மீது இன்று திருநள்ளாறு காவல் நிலையத்திலே நாங்கள் திருநள்ளாறு தொகுதி தலைவர் மாரிபாபு அவர்கள் தலைமையில ஒரு வழக்கினை பதிவு செய்ய சொல்லியிருக்கின்றோம். அதுபோன்று இங்க எஸ்எஸ்பி முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர்களிடத்திலே நம்முடைய மாவட்ட தலைவர் தலைமையில் இங்க ஒரு வழக்கு பதிவு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இது போன்று ஒரு தைரியமாக பேசக்கூடிய ஒரு சூழல், ஒரு சமூகத்தையே ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் 153A என்ற வழக்கின் அடிப்படையில் அவன் மீது கடுமையான வழக்கை பதிவு செய்ய வேண்டும். நாளை ஒரு நாள் நாங்கள் இந்த காவல்துறைக்கு நேரம் ஒதுக்குகின்றோம். ஏனென்று சொன்னால் நாளைக்கு எங்களுடைய வாக்குப்பதிவுகள் நடைபெற இருப்பதால் அந்த நேரம் மட்டும் நாங்கள் காவல்துறைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குகின்றோம். அந்த நாளைக்குள் அந்த கயவனை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டால் நாங்கள் மேலும் பிற போராட்டங்களை செய்ய இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட தலைவருடைய உத்தரவின் பேரில் 5 தொகுதிகளிலும் அனைத்து காவல் நிலையத்திலும் தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்க பட்சத்தில் இது பெரிய போராட்டமாக எடுத்து சொல்ல இருக்கின்றோம். அந்த பதிவு போட்டவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அந்த பதிவு போட்டவர் எந்த கட்சியும் வருஷத்துக்கு ஒரு கட்சியில் இருக்கிறாரு. தற்போது இந்த முறை ஒரு நம்மளுடைய டிஎம்கே கூட்டணிக்கு வேலை பார்த்தாரு, காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்தாரு. நடந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க ஐயா. நேற்று இரவு ஒரு 12 மணி அளவில் வாட்ஸ்அப் மூலயமா ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தமிழக வெற்றி கழக இஸ்லாமிய பெண்களை அவதூறு பரப்பும் வகையில் ஒரு வார்த்தையை கூறினாங்க. அதாவது என்னன்னா, டிவிகேக்கு வாக்களித்த அனைத்து இஸ்லாமிய பெண்களும் சொன்னாங்க. அதை தொடர்ந்து இன்று காலை திருநள்ளாறு காவல் நிலையத்தில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு காரைக்கால் முதுநிலை காவல் அதிகாரிகிட்ட இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவர் எதை அடிப்படையில் இந்த தேர்தல் ரிசல்ட் நாளைக்கு வர நேரத்தில் எதை அடிப்படையை வச்சு அவர் பேசினாருங்கிறது எனக்கு தெரியல. அதுக்காகவும் நாங்கள் இப்போ அதிகாரிகிட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி பேசிட்டு வந்தோம். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் இப்போ திருநள்ளாறு தொகுதியில் இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சிக்காக பணிபுரிஞ்சாருங்க.